5,00,000 கோடி ரூபா கடன் வாங்கினீங்க, உண்மை தானே அது? கண்டிப்பாக. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி? எஸ்பி வேலுமணிக்கு தனியாக கைத்தட்டு, எடப்பாடிக்கு தனியாக கைத்தட்டு. சார் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களை ஏற்று நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. ஒரு வணக்கம் வைக்கணும். இப்போ இந்த இந்தியா கூட்டணி வந்து இப்போ தமிழகத்தில் வந்து அப்படியே மாறுன்ற ஒரு சூழல். இந்தியா கூட்டணியில் இப்போ இல்லை. இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறாங்க. இப்போல்லாம் இடதுசாரிகள் போயிட்டாங்க. ஒரே அதிகார மையம் தான். அதே மாதிரி லஞ்சன்றதும் இருக்காது. அதை மீறி யாராவது பண்ணணும்னு நினச்சா கடுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை செஞ்சாருன்னா உண்மையிலே வரவேற்போம். வைத்தியபபிள் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான சூழலுக்கு இடையில் முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அவர் குறித்த விமர்சனங்கள், இந்த பதவியேற்பு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப ஒரு இழுபறி ஆட்சி அமையுமா அமையாதான்ற மாதிரியான ஒரு சூழலில் கிட்டத்தட்ட பதவியேற்று விட்டார் விஜய் அவர்கள். அந்த பதவியேற்பு விழாவில் அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆட்சியில் வந்துட்டு இப்போ ஏற்கனவே கடந்த ஆட்சி பண்ணவங்க 10 லட்சம் கோடிக்கு மக்கள் கடன் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது இல்லைன்ற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன். அதுபோல் நான் தான் பவர் சென்டர், எந்த பவர் சென்டரும் கிடையாது, 1 ரூபா ஒன்று நானும் திருட மாட்டேன், யாரையும் திருட வர மாட்டேன், அப்படி ஏதாவது இருந்தால் அழிச்சிருங்க, யாரும் ஆட்டம் ஆடக்கூடாது, நினைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. மக்கள் இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு பிரச்சனை இருக்கும் பொழுது மக்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்பீச்சாக இது இருந்துச்சா? இது நடைமுறைக்கு சாத்தியப்படுவதற்கு எப்படி இருக்குது? விஜயனுடைய செயல்பாடுகள், அவர் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? ஒவ்வொரு கேள்வியாக கேட்கலாம்ல. 5 கேள்வி எவனா சேர்த்து கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரி, ரைட்டு விடுங்க. அதாவது இந்த அரசு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு வேறு விதமான திராவிட கட்சிகள் இல்லாத இளைஞர்களால் ஆளப்படுகின்ற ஒரு அரசாக இது மாறலாம். 20 வருடங்களுக்கு. ஆமாம். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட ஒரு 2 தடவை தான் ஆட்சி அமைச்சார் நினைக்கிறேன். அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து அமைச்சார். அப்போ திமுகவும் அதிமுகவும் இல்லாமல் போகிற நிலை கிட்டத்தட்ட உருவாகும். இல்லாட்டி பலகீனம் அடைவார்கள். ஏன்னா திராவிடன் உருட்டி அதனால் ஜனங்க வந்து செம்ம வெறுப்பாயிட்டாங்க. அந்த வெறுப்பு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் தமிழ்நாட்டுடைய வளத்தை காக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. அடிப்படை கட்டமைப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே முறைகேடு, ஊழல், கனிம வள கொள்ளைகள், ரவுடிசம், பெண்களுக்கு எதிரானது. அதுவும் இந்த 5 ஆண்டு ரொம்ப மோசம். இந்த கஞ்சா, மெத்தப்பட்டைன்னு போதை தமிழகமாக மாறி யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்றது. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் காலத்திலேயே ஒரு 2 முதியவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். நிச்சயமாக கஞ்சா அடிச்சே கொண்டுட்டாங்க 2 முதியவர்களை. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்தது. இந்த வெறுப்பு ப்ளஸ் விஜயுடைய வருகை, இதெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்கு வரும். அந்த கேப்பை இவர் ஃபில் பண்ணுவார், அதிமுக பிடிக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெறுப்பு வந்து முழுசாக இல்லைன்னு தான் சொல்லப்படுது சார். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பெரும்பான்மை இல்லாமல் விஜய் தவிக்கிறார்ல. 35%ங்க. அப்புறம் என்னங்க? ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல சார். பெரும்பான்மையெல்லாம் அப்புறம் விடுங்க, அது வரேன். நான் 35% வாக்கு வாங்கியிருக்காருல்ல. அப்போ இவர் ஏடிஎம்கே டிஎம்கே 2 சைட்லேருந்துமே வாக்குகளை சரிசமமாக பிரித்து 35% கிட்டத்தட்ட 108 தொகுதிகள், 108 சீட்டு. இவங்க வந்து 2 பேரையும் கூட்டினால 106 தான் வருது. அப்போ 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி இவர் வந்திருக்காருன்றது தான். மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்கன்றது தான் இது. அதற்கு பிறகு இவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை வந்தது. இந்த மாற்றம் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, 67 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தை வீழ்த்தி ஒரு மாற்று கட்சி வந்திருக்கு. யாரும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எம்ஜிஆர் கூட திராவிட இயக்கமாக தான் கொண்டு போனார். ஏன்னா அதே வழியில் வந்தவர் அப்படியே கொண்டு போனார். ஜெயலலிதா அதை பின்பற்றினாங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளும் ஒரு சேர வீழ்த்துறதுன்னா என்ன விஷயம்னா, 2 ஆளுமைகளும் இல்லை, தடுமாறிட்டு இருந்தது. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் இவர் வந்துட்டார். அதாவது ஏடிஎம்கே மேலே உள்ள கோபம், கூட்டணி கட்சிகள் பலம், வேறு கட்சிகள் இல்லை, மாற்று இல்லைன்றதுனால ஸ்டாலின் வந்தார். அவர் அதை தக்க வைப்பாருன்னு பார்த்தா அவரும் தக்க வைக்கல. அப்போ கூட கமலஹாசன் ஒரு ஃபேக்டர் வந்தார்ல சார். அவர் ஏன் இதில் இப்போ விஜய் அளவுக்கு அவர் சாதிக்க முடியும்? அந்த கமலன்னு எடுத்துகிட்டு காமெடின்னு போட்டுக்கோங்க, காமெடி ஹாசன் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அறிவாலய பாதுகாப்பாக இதுவாக. அப்போது மாற்று தேடுறப்போ கரெக்டாக விஜய் வராரு. நம்ம கூட யாரும் பெரிதாக யூகிக்கவில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு அனலைஸ் தான் பண்ணோம்.
இந்த குட்டாம்போக்கில் சொன்னவங்களாம் இன்றைக்கி பெரிய அனலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்கள கணக்கில் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்று குட்டாம்போக்கு, இல்லை திமுகவால் பாதிக்கப்பட்டு அதனால் தாவேக ரூட் எடுத்த ஆட்கள். இன்னொன்று திமுகவுக்கு வருஷம் பூரா சொம்படிச்சுட்டு கடைசி டைமில் அங்கேயும் அடிக்க முடியாமல் அதிமுகவுக்கும் போக முடியாமல் நாங்கள் பாஜக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் குட்டாம்போக்கில் சொன்னவர்கள். அதனால் அதை விட்டுடலாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவுன்னு தான் சொல்லலாம். அதற்கு பிறகு இவருக்கு ஆதரிக்கிறதா வேணாவான்னு பல குழப்பங்கள் எல்லாருக்குமே. அதிமுக முதல்ல அணுகினார்கள், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள். அதிமுக அந்த சைடு இவர் போல் டக்குன்னு இதை பார்த்து உஷாராகி காங்கிரஸ் உள்ளே பூந்துச்சு. பூந்து ஆதரவை தெரிவித்தோன்னே விஜய்க்கு மேலும் நெருக்கடி ஆகிடுச்சு. காங்கிரஸ் முக்து பாரத் தான் யோசித்த பாஜக ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடாது, 118 வந்தால் ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தோன்னா இவர் தடுமாற ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரத்தில் தான் எதிரியும் ஒன்று சேர்ந்தாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர்ந்து அரசு அமைக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போன உடனே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, பர்மிஷன் அங்கே தானே வாங்கிட்டு வர முடியும். இதில் காங்கிரஸும் இடதுசாரிகளும் உஷாராகி காங்கிரஸ் இடதுசாரிகள்கிட்ட பேசி அவர்கள் நேராக இங்கே இருக்கிற ஆளுங்க இவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு தலைவன் நாங்கள் தான்பா, திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொல்லி 2 கொட்டு கொட்டினோன்னா 4 பேரும் போய் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த இடதுசாரிகள் அந்த எம்ஏ பேபி பேட்டி, எம்ஏ பேபியுடைய ப்ரெஷரு, இடதுசாரிகள் தலைவர்களோட ப்ரெஷருக்கு அப்புறம் தான் விஜய்க்கு சாதகமாக களம் மாறியது. அப்போது இவர்கள் திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுன்றது நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னா 120ல் 4 போயிடுச்சு, 116 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னா வேலையை யோசிச்சாங்க, அதுக்கும் நடக்காது. இன்னொன்று கூடுதலாக 4 பேர் போயிடுவாங்க பாமக. அதனால் அந்த யோசனை கைவிடப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் திமுக கூட்டணி வச்சா திருமாவளவன் முதல்வராக அந்த முன்னணிப்பட்டு போடுவாரா? முதல்ல திமுக வைக்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் இடதுசாரிகள் அங்கே ஆதரவு கொடுத்தோன்னே போச்சு இல்லை, அவங்களுக்கு 116ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை, அதோடு முடிஞ்சிச்சு. இன்னொரு யோசனையும் பார்த்தாங்கன்றேன், அவர்களுக்கு பல யோசனைகள். இதில் விஜய்க்கு 112 + 4 116 வந்தோன்னே அவருக்கு அந்த 2 வர்றதில் பெரிய பிரச்சனை. இல்லாத இழுப்புலாம் இழுத்தாங்க. முஸ்லீம் லீக் முதல்ல ஆதரவு கொடுத்து பின்வாங்கிச்சு, முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்தாரு, அமமுகலேருந்து ஒருத்தர் ஆதரவு. இதை போய் இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அந்த லெட்டரை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுத்தா அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் திருமாவளவன் யோசிக்கிறாராம். மறுநாள் 4 மணிக்கு மேலே தான் கடிதத்தை கொடுத்தாரு. இதில் என்ன பிரச்சனைனா, டிஎம்கே நாங்கள் 6 மாதம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர்களே நம்ம வந்து இங்கே டிஎம்கே கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு திருமாவளவன் அங்கே போய் ஆதரவு கொடுத்தாரு. திருமாவளவன் ஆதரவு கொடுத்தோன்னா, ஏன்பா நீ மட்டும் எதுக்கு இருக்கீங்க, 2 பேர் நீங்களும் போய் சேர்ந்துக்குங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு அமுச்சு விட்டார் ஸ்டாலின். ஏன்னா எங்கள் தலைவர் ஸ்டாலின் தானே சொன்னார் காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் கேரளாவில் கூட்டணி, அங்கே காங்கிரஸ் கூட கூட்டணி, இங்கே காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு. அந்த தலைவர்களை கூப்பிட்றாங்க, நாங்கள் எங்கள் தலைவர் விட்டு வரமாட்டோம். உங்களுக்கு யார் தலைவர், நீ தானே தலைவர்னா இல்லை. அப்புறம் தலைவர் சொல்லி அமுச்சு வச்சிட்டார் போல். அதனால் அவருக்கு 120ன்றது உறுதியானோன்னா பதவியேற்றார். நேற்று பதவியேற்றது ஒரு கூஸ் பம்பு மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம எடுத்தவொடனே விமர்சனம் பண்ணக்கூடாது, ஒரு 6 மாதம் அந்த ஹனிமூன் பீரியடு போட்டோம் அப்படின்றதுனால நம்ம வந்து பெரிதாக விமர்சனம் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்னு. அது அவர் பேச்சிலையும் கடுமையான ஒரு கூஸ் பம்புன்னு சொல்கிறாங்களே அவங்க, அந்த ஆடியோ லான்ச் இது அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருந்தது. பல விஷயங்களை சொன்னார். நான் சாதாரண இதுதான், நான் பசி அதெல்லாம் எம்ஜிஆர் ஸ்டைலு, எனக்கு பசினா என்னன்னு தெரியும், நான் வந்து மன்னர் பாரம்பரியம் இல்லை, சாதாரண மனிதன் தான், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, தேவதூதன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி வர்றேன், எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறேன், டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 இதில் கையெழுத்து போட்டார். அந்த மின்சாரம் இது அதெல்லாம் கரெக்டு தான். 10,000 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும். அவங்க கூடுதலாக 3,000 கோடின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10,000 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும். 500 யூனிட்டுக்கு கீழே 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணால் 200, இல்லை 500 தாண்டிச்சுன்னா வழக்கமாக கொடுக்குற அந்த 100 யூனிட் ஃப்ரீ, அப்படி தான் போகுது. அதனால் அது அந்த பஸ்ஸு பேருந்துலாம் கொடுத்துருந்தாருன்னா கண்டமாக இருப்பார். அது இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்றதுனால அதெல்லாம் நிறுத்தி வச்சிட்டாரு. மற்ற விஷயங்கள் அந்த பெண்கள் பாதுகாப்பு, இன்றைக்கி ஒரு டீம் இது போட்டாங்க ஐஜி தலைமையில், சிங்கப்பெண் சிறப்பு இதுன்னு. என்ன போட்டாலும் அதே போலீஸ் தான், அதை கண்காணித்து ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். சிங்கப்பெண் எந்த பெண்ணு போட்டாலும் இவங்க தனியாக போய் எதாவது பண்ண போகிறாங்களா, அதுக்கு ஒரு பவர் எதாவது கொடுக்கணும். இப்போ போக்சோ இருக்குது, இப்போ பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் என்ன பண்ணுன்றது, குற்றம் அதாவது நிரூபிக்கப்பட்டால்
இது கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, 6 மாதமாவது உள்ளே வைக்கணுன்ற மாதிரி ஏதாவது சட்டம் மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா இது வரும். அதுலேயும் சில சிக்கல் இருக்குது. பொய் புகார்லாம் கூட கொடுக்கலாம். போக்சோ எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியும்ல. அம்மா கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பெண்ணை வந்து தூண்டி விட்டு அப்பாவே பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்க முயன்றாருன்னு ஒரு புகார் கொடுத்து 2 வருஷம் அவர் உள்ளே இருந்தால் அப்புறம் வெளியில் வந்து கோர்ட்டில் எல்லாம் இது பண்ணி அப்புறம் அந்த குழந்தை சொல்லிடுச்சு, எங்கள் அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தலாம் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து பண்ணணுன்றது தான் இது ஒன்று. நேற்று பேச்சில் வந்து அவர் சொன்னது அதிகார மையம்னு எதுவும் கிடையாது. நான் தான் அதிகார மையம், ஒரே அதிகார மையம்தான். அதே மாதிரி லஞ்சன்றதும் இருக்காது. அதை மீறி யாராவது பண்ணணுன்னு நினச்சா கடுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை செஞ்சாருன்னா உண்மையிலே வரவேற்போம், உடன் நிற்போம், வாழ்த்துவோம். சார், இப்போ இந்த வெள்ளை அறிக்கைன்றது சொன்ன உடனே இப்போ எல்லாருமே பொதுவாக ஹனிமூன் பீரியட் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஆனால் உடனே முன்னாள் முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து உடனே அறிக்கை விட்டார். அப்போல்லாம் எடுத்தெடுப்புலேயே காசுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றாதீங்க, கொடுக்குறக்கு மனசும் நிர்வாகத்திறமை இருந்தால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறது? 10 லட்சம் கோடி தான் நாங்கள் ஏற்கனவே கடன் தான் சொன்னோமே, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் தான் நீங்கள் சொன்னீங்க. 10 லட்சம் கோடி இல்லை, கஜானா வலிச்சு வச்சுருக்காங்க. இனிமேல் போனால் தான் தெரியும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது, வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்றது அப்படின்றது. வெள்ளை அறிக்கையை நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதான் அவர்களே பாதிக்குது. வெள்ளை அறிக்கைன்னு கொஞ்சம் மாற்றி என்னென்ன பிரச்சனை இவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு எடுத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. 5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினீங்க, உண்மை தானே அது? கண்டிப்பாக. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுதான் பிரச்சனை. இவங்களுமே 2021 பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, கடந்த ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் 5 லட்சம் கோடி கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொன்னார். இப்போ 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இப்போ 10 லட்சம் கோடி இல்லை. அப்போ இவருக்கு சொல்கிறது உரிமை இல்லையா? அதனால் இது திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குது. இது இல்லாமல் அந்நிய முதலீடுகளில் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன்னு இறங்குனாங்க வச்சுக்கோங்க, இன்னும் நெருக்கடி ஆகும். விஜய் இந்த சூட்டோட சூடாக இப்போ பாதி தான் திமுக இதாக இருக்குது. திமுகவை விஜய் எந்த அளவுக்கு வளர விடாமல் பார்த்துக்கிறாரோ அவருக்கு நல்லது. ஏடிஎம்கே ஒரு மேட்டரே கிடையாது. திமுகவை இறங்கி இப்போ தான் அடிக்கணும். இப்போ அடிக்கிற சீசனில் தான் அவருக்கு இவர் சொல்கிறத மக்கள் நம்புவாங்க. இவர்கிட்டையும் தப்பு வச்சுட்டு பேசினாருன்னா அது நடக்காது. அதனால் இப்போவே நல்ல சான்ஸு, ஒவ்வொரு விஷயமே இறங்கி அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ காவல்துறை வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும், சட்டம் ஒழுங்கில் எந்த சமரசம் இருக்கக்கூடாது, பெண்கள் பாதுகாப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும். தமிழகத்தில் எந்த ஒரு மொழியில் சின்ன விஷயம் நடந்தால் கூட எனக்கு என்னோட கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே திருச்சியில் கூட எஸ்பி வந்து அந்த சரித்திர பதிவு குற்றவாளிலாம் கூப்பிட்டு பரேடு நடத்தி இனிமேல் ஒழுங்காருங்க, சட்டம்லாம் மாறிடுச்சு மாதிரியான சொல்கிறது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவை ஏற்படுத்தி இருக்குவாங்க. புது பொண்டாட்டிக்கு தான் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போவான்னுவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் அந்த இதெல்லாம் இருக்கும். நான் இனிமேல் கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னா டைம் சாப்பிட்ணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இதே மிச்சம் வச்சிங்க, இதே சாப்பிடுங்க அப்படின்வாங்க. காலைல எழுப்புவாங்க, அந்த பால் குடிங்கன்னுவாங்க, முட்டை பால் அடித்து கொடுப்பாங்க, எல்லாம் நடக்கும். இவரும் அதுக்கேற்ற மாதிரி பூ அல்வான்னு வாங்கிட்டு வருவார். அப்படியே ஈவினிங் வெளியே போவாங்க, எல்லாம் நடக்கும். ஒரு வருஷம் ஆச்சுன்னா எல்லாமே காணப்படும். காலைல டீ போட்டு கொடுன்னு கேட்டால் கூட அப்போ போட்டுக்க வேண்டியதானே, என்ன நான் மட்டும் வேலை செய்யலையா அப்படின்வாங்க. ஈவினிங் ஏன்னா எனக்கு வேறு வேலையே இல்லையா, டெய்லி ஒன்று கூட்டு போகிறது தான் வேலையான்ற மாதிரிலாம் போகும். வாழ்க்கையுடைய நடைமுறைக்கு வந்துடுவாங்க. புதுசாக இருக்கும்போது தான் அந்த இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்தனால நான் காவல்துறை அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோன்னு அதே அதிகாரிகள் தான். இவர் என்ன பாலிசி வச்சுருக்கான்ற பொறுத்து தான் அதிகாரிகள் மாறுவார்கள். கரெக்டான இதுவாக இருந்தால் அதிகாரிகளும் பயப்படுவாங்க. இப்போ ஜெயலலிதா எப்படி வச்சுருந்தாங்க, ஒரு உளவுத்துறை எப்படி கட்டுப்பாட்டில் இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி முதல்வரை பொறுத்து தான் கீழே இருக்கிற அதிகாரிகள் பார்ப்பாங்க. ஒன்றும் இது சாதாரணமாக நடக்கிறது தானே. ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபல் நல்லா இருந்தால் ஸ்கூலே நல்லாயிருக்கும். பிரின்ஸிபல் சரியில்லைன்னா வாத்தியாருங்க வரமாட்டாங்க, லீவு போடுவாங்க, கிளாஸ் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, தேர்ச்சி விகிதம் பாதிக்கும், ஸ்கூலில் பசங்க கட்டடிப்பாங்க. ராட்சசி படம் பார்த்தீங்களா, ஒரே ஸ்கூல் தான், கண்டிப்பாக பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இந்த அம்மா வந்தோன்னே தலைகீழ மாற்றிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ தமிழகத்தை தலைகீழாக மாற்றணும். திராவிட கட்சிகள் தான் மோசம், ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க, அந்த மாற்றத்தை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இவர் இறங்கி பண்ணார்னா உண்மையிலேயே அருமையாக இருக்கும். இப்போது பழைய அரசுகளில் என்னென்ன சிறப்பாக பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதில் தான் இந்த இது சொல்கிறேன். உளவுத்துறையோ இல்லை சட்டம் ஒழுங்கோ ஜெயலலிதா மாதிரி ரொம்ப இது, கலைஞர் மாதிரி கட்சிக்காரங்களை கரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது, இவரை அணுகிற மாதிரி பண்ணார்னா கலைஞர் அதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர். அப்போ அது இது பொதுமக்கள் அணுகிறதுல எம்ஜிஆர் மாதிரி இருந்தாருன்னா இன்னும் இது. இப்போ கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இதில்
ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் சென்னையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இப்போ அம்மா உணவகத்தில் இவர் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணார்னா ஒரே நாளில் சென்னையில் இவருக்கு பெரிய பேர் கிடைக்கும். கண்டிப்பாக அம்மா உணவகத்தை இன்னும் சிறப்பாக்கி நிதி ஒதுக்கி பண்ணார்னா இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள், பெரிய செலவுலாம் கிடையாது. வருஷத்துக்கு 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா ஆகும், அவ்வளோதான். ஸ்டார் ஹோட்டலாக நடத்துகிறோம். அந்த அம்மா சொன்னாங்கல்ல மேயர், செலவு ஜாஸ்தியாகுது, செலவு ஜாஸ்தியாகுது. வருமானம் அது ஒரு சமூக திட்டம், அது செலவு ஜாஸ்தியாகுது. ஸ்டார் ஹோட்டல் நடத்தவா கொடுத்தாங்க அவங்கள்ட்ட. அதனால் அதே மாதிரி சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் உண்மையிலேயே அந்த 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை எடுக்கணும் என்ன கேட்டால். 4000 உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும், நடத்தி ஒரு புது இதை கொண்டு வந்து முறையாக இதை கொண்டு போகணும். இந்த மாதிரிலாம் இவர் பண்ணாருன்னா இவர் இன்னும் ஸ்ட்ராங்காகிடுவார். இப்போ வந்து இந்த ஆதிக்கமெல்லாம் ஒழிஞ்சு போகும். சென்னையை இன்னும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றணும். இவர்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த தவறுகள், இந்த நிலத்துக்கான ஒரு மதிப்பீட்டு ஏற்றுறது, பத்திரப்பதிவில் பிரச்சனை, இந்த மாதிரி எங்கெங்கே பணம் சம்பாதிக்கிற இந்த லூப் போட்டுருக்குதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். பாட்டிலுக்கு 10 ரூபா உடனே கட் பண்ணணும். இது எல்லாம் பண்ணுறது தான் நல்ல கவர்மெண்ட்டு. சும்மா நான் வந்து போலீஸுக்கு சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ல, அது மாதிரி இவரும் பேசாததா கடைசி வரைக்கும் பேசியிருந்தார்ல. இந்த அரசு மாதிரி ஒரு அரசே கிடையாதுன்ட்டாப்புல. கண்டிப்பாக நம்மளுக்கு என்னங்கப்பா இது இந்த மாதிரி இப்படியா புழுவுறது, இப்படியா நம்ப வச்சுக்கிறாங்க இவரை அப்படின்ற மாதிரி தான். அதனால் இந்த நம்ப வைக்கிறதுன்னு சொல்கிறேன் தெரியுமா, அதுக்கும் இரையாகக்கூடாது. ஒரு முதலமைச்சர் அவர் தான் தேடி கண்டுபிடிக்கணும். சும்மா போகிற வரவங்களாம் அவங்க கதை சொல்லிக்கிட்டு தலைவரை சூப்பராக தலைவரை அந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்ட பேர் தான் வேறு லெவல் தலைவர். 5 பேர் வந்து சொல்லுவான், என்னடா இந்த போலீஸ் ஆஃபீஸர் 5 பேர் சொல்கிறான்னு என்ன மேட்டர்னு செக் பண்ணணும். இந்த பேச்சையே கேட்கக்கூடாது. ஆனால் முன்னாடி இருந்தவர் எப்படி தெரியுமா, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை 5 பேரும் பேசி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. இவர் அதை நம்பிடுவார். ஒரு விஷயம் தப்பாக ரைட்டான்னு கிராஸ் செக் பண்ணுறான்னு இவர் பண்ணுவார். யார்கிட்ட பண்ணுவார், இந்த டீம்கிட்டே. அந்த டீம் ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். இவர் கேட்கும்போது ஆமாம் சார் எனக்கு கூட கரெக்டாக தான் படுது அப்படின்னு. உளவுத்துறை கேட்டால் சார் ஒரு நாள் டைம் நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு அந்த பதிலே சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அவர் ஏமாற்றிருந்தாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. முகலாய ஆட்சியில் அக்பர், இவர் ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் வரைக்கும் அது பெரிய அவுரங்கசீப் காலத்தில் தான் தஞ்சாவூர் வரைக்கும் இருந்தது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த மன்னர்களுக்கும் அந்த மக்களுக்குமே சம்மந்தம் இல்லை. மது மாது இதுலேயே சுகபோகத்தில் இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு வலை வந்துச்சு, வெளியில் இருக்கிறது தெரில. கூடுதலாக பிரிட்டிஷ்காரன் வந்தான். அப்பப்போ பர்மிஷன் வாங்கிட்டான், இந்த இடத்த நாங்கள் பார்த்துக்கிட்டோமா, வரி வசூலிக்கிற உரிமை எங்களுக்கு கொடுக்குறீங்களா, எடுத்துக்கோ. வரி வசூல் பண்ணால் துட்டு தர மாட்டேங்கிறாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன படம் வச்சுக்கிட்டோமா, எடுத்துக்கோ. அந்த மக்களை தண்டிக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பர்மிஷன் எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஊனி லாஸ்ட்டில் நாட்டே பிடிச்சிட்டான். அவ்வளோதான் நடந்தது. அதனால் அந்த மாதிரி மக்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போனால் சிக்கலாகிடும். முன்னே இருந்த விஜய் வேறு, இப்போ இருக்கிற விஜய் வேறு. அப்போ இவர் வந்து ரொம்ப எப்படி அவர் அந்த இதை பேசுகிறாரோ, நான் இப்படி தான் சொன்னார்ல, அதை செஞ்சாலே போதும். சார் இப்போ என்னதான் 120 பேர் ஆதரவு கொடுத்தாலும் கூட இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு பகுதி சிவி சண்முக தலைமையில் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாரிக்கு சொல்லப்படுது. 2-3 நாட்களாக ஆலோசனை போச்சு. இன்றைக்கி சட்டசபை கூட 2 அணியும் தனித்தனியாக வந்ததாக சொல்கிறத பார்க்க முடிஞ்சு. என்ன நடக்குது, மறுபடியும் ஒரு பிளவை சந்திக்குது அதிமுக. அதிமுக தான் முத விஜய் தாவேக்க தரப்பு ஆதரவு கேட்குது. அந்த ஆதரவை தட்டி கழித்து விட்டு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ஆதரவு கூடாமல் போகுது. அதற்கு பிறகு திமுக கூட்டணினோன்னா அதில் ஒரு டீமே பெருசாக கிளம்பிட்டாங்க. கடுப்பாகி அவர்களுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி அந்த கோபத்தோடையே போய் அவரை பார்க்கும்போது அவர் இதான் நிலைமை, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி அதிமுக கூட்டணின்றாங்க, நம்ம எல்லாருக்குமே லாபம் தானே அப்படின்னோன்னா எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த இதில் பேக் அடிக்கிறாங்கன்னொன்னே சண்முகம் தனியாக அவர் டீமை கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியில் தங்கிட்டார். அதற்கு பிறகு இது இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. அதிமுகட்ட ஆதரவு கேட்குற கொடுத்த கேப்பில் தான் காங்கிரஸ் உள்ளே வந்துச்சுன்னால அப்போ நிலைமை தலைகீழாகிடுச்சு. இந்த இதில் இப்போ அவங்களுக்கு நித்தியகண்டம் பூர்ண ஆயிடுச்சு தான். 118 120 வச்சுட்டு எப்போ வேணாலும் தலைவர் ஒரு விசிலட்சி எல்லோரும் வாங்கினா ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போது அது ஒரு சென்னைக்கு தான் சிக்கல். அப்போ அதிமுக ஆதரவு இருந்தால் நல்லதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. சட்டமன்ற தலைவராகவும் இனி எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்ட்டு நம்ம எஸ்பி வேலுமணி தலைமையில் அமையுது. அதோடைய இதை தான் இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தோம்.
எஸ்பி வேலுமணிக்கு தனியாக கைத்தட்டு, எடப்பாடிக்கு தனியாக கைத்தட்டு. சார் அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் மேலே அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு பிளவை சந்தித்து மக்கள் அந்த தொண்டர்கள்லாம் உற்சாகம் இழந்திருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சி கூட இல்லாத சூழல் இருக்குது. கட்சி நீடிக்குமான்ற மாதிரியான ஒரு கேள்விக்கெல்லாம் இப்போ வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது. இதை விட மோசமான தோல்வியை அதிமுகவும் சந்திச்சிருக்குது, திமுகவும் சந்திச்சிருக்குது. 3வது இடத்துக்குலாம் போயிருக்காங்க திமுக 2011. அதனால் அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே பெரிய பாதிப்பு. இதில் யார் சஸ்டெயின் ஆவா, யார் அழிவா? ஏன்னா 2 தான் இருக்க முடியும், 3 இருக்க முடியாது எங்கேயுமே. அப்போ ஏதோ ஒன்று அழியும் அல்லது எங்கேயாவது மெர்ஜ் ஆகும். அப்போ இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சியாக இல்லாமல் ஆளுங்கட்சியோட ஒரு மெர்ஜ் ஆகுறாங்கன்னா இந்த கூட்டணி என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. காங்கிரஸை விட்டு வெளியே வர்றதுக்கு விஜய் தயாராக இருக்க மாட்டார். ஒருவேளை அதிமுக உள்ளே போகுது காங்கிரஸை வெளியேற்றுங்கன்னா அது பாஜகவுடைய இதுவாக தான் இருக்கும். இதில் எப்படி போக போகிறாங்க, அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரில. அதிமுகவில் எடப்பாடியை நகர்த்திட்டு இவர்கள் எடுத்தால், ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு கரிஸ்மா லீடர், எடப்பாடி அந்த இடத்த மொல்ல வந்து வெளியில் நல்லா ஃபேமஸ் ஆனார். ஆனால் கட்சிக்குள்ளே அவருடைய நடைமுறைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததுனால பல விஷயங்கள் சரிப்பட்டு வரல. அன்றைக்கி சண்டே என்னென்னா 90 சீட்டு ஓகே ஆகிடுச்சு விஜயோட. முடியாது, நம்ம தனித்து ஜெயிப்போம்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க, இன்றைக்கி பாருங்கள் அவர் தனியாக ஆட்சி பிடிச்சிட்டாருன்ற அளவுக்கு போகுது. அப்போது அன்றைக்கே கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி நீங்கள் தான் முதல்வர், அவர் எதிர்கட்சி தலைவர், ஒரு ஸ்வீப் அடிச்சிருக்கலாம் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர்கள் கோவப்பட்டு அந்த கோவத்தை காமிக்கிறாங்க. அதனால் அதிமுக இன்றைக்கி அப்புறம் என்ன ஆகுன்றது ஒரு பாட்டு வச்சுக்கிட்டா, திமுக என்ன ஆகுன்றதும் இருக்குது. திமுக விட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி யாருமே கிடையாது. இப்போ நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சண்முகம் சொல்கிறதெல்லாம் உருட்டு. ஏன்னா நேஷ்னல் லெவலில் எடுக்கிற முடிவு தான் முடிவு. இவர் இங்கே விசுவாசத்தை காமிக்கிறாராம் ஸ்டாலினுக்கு தனியாக. அது என்ன அவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு எதுன்னு? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படைக்கு எதிரானது. கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்கணும். அந்த கூட்டணிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு தான் பாலகிருஷ்ணன் விட்டு கழட்டுன்னு கழட்டினாங்க. அவர் கதர்னார் அந்த மாநாட்டில், நான் தெரியாமல் பண்ணிட்டோம், வழக்கமாக நம்ம வந்து தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்குவோம், இந்த தடவை தான் ஒரு 7-8 வருஷமாக கூட்டணியாக போயிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இவர் கொஞ்சம் யோகியர் மாதிரி சுற்றி இருந்தார். இப்போ இவரும் பார்த்தா திமுகவோட தான் கூட்டணி, பல நல்ல திட்டங்கள் இதாகிருதான். ஒரே ஒரு இது இவங்களுக்கு என்னன்னா பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரே ஒரு இதுதான். அதுவும் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. நாளைக்கே திமுக பிஜேபி கூட ஜாயின் பண்ணாலும் கைகோர்க்கு தான் ஆச்சரியம் இல்லை. அன்றைக்கி சமூக மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுக்காரு? இது என்ன போக்கு? அதான் இப்போ இந்த இந்தியா கூட்டணி வந்து இப்போ தமிழகத்தில் வந்து அப்படியே மாறுன்ற சூழல். இந்தியா கூட்டணியில் இப்போ இல்லை. இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி திமுக இல்லை, தாவேகா வந்துடுச்சு. இப்போ திமுக இப்போ எங்கே போவோம்? கொஞ்சம் ஏடிஎம்கே நகர்ந்துச்சுன்னா அங்கே 22 எம்பி வச்சுருக்காங்க. இவர் டிஆர் பாலெலாம் பிடிச்சி இழுத்துன்னு இருக்கார், வாங்க போகலாம், மந்திரி சபை கிடைக்கும் அதுன்னு. அப்போ இன்றைக்கி எங்கே போய் மூஞ்சி வச்சுக்காரு சண்முகம்? அங்கே முஸ்லீம் லீக் என் தலைவர் ஸ்டாலின் எங்கே போய் வச்சுக்குவாங்க மூஞ்சை? இவர்கள் எப்போ வேணாலும் மாறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர்களுக்கு அந்த கொள்கை பிடிப்புலாம் கிடையாது. அது கொள்கை பிடிப்பு இருந்த கலைஞரே பாஜக கூட போனார். மாற தயார்னா இப்போ தாவேகாவுக்கு ஆதரவை திருப்பி பெறுவதற்கு தயாராக இருக்காங்களா? யார் இந்த திமுக கூட்டணியிலேருந்து போனவங்க அது எப்படி இல்லை மாறுவதுக்கு தயாராக இருக்காங்கன்னா இப்படி மாறுறதுக்கு யார் தயாராக இருக்கா? இல்லை சார், இப்போ கூட்டணி கட்சி இருக்காங்களா, கம்யூனிஸ்ட் விசிக்கு அவங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து மாறுவதுக்கு தயாராகனா திமுகக்கு எதிராக மாறுவதுக்கு தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், வேறு எப்படி போவாங்க? இப்போவே தாவேகா கூட போயிட்டாங்க. நான் என்ன சொல்லி வெளியிலேருந்து தானே ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த நேரத்தில் வேணால் வாபஸ் வாங்கலாம்ல. யார் வெளியிலேருந்து ஆதரவுன்றது தேசிய தலைமை எடுத்த முடிவு. யார் வாபஸ் வாங்க முடியும்? இப்போ ஆதரவு வாபஸ் கூட வாங்கலாம்ல. யார் வாங்கணும்? கம்யூனிஸ்டுகள் தேசிய தலைமையோடு வாங்கலாமா சார்? தேசிய தலைமை ஏன் வாங்கணும் கேட்குறேன். அவர் ஏதாவது பிஜேபின்னு போனார்னா வாங்குவாங்க, இல்லாட்டி அவசியம் என்ன இருக்குது? உங்களுக்கு மாற்று வேணும் தானே அவங்க அடித்து பிடிச்சி விஜய் ஆதரிக்கிறாங்க. ஏன் திமுக விட்டு வெளியே வராங்க? திமுக விட்டு இருக்கணும்னு அவங்க சட்டமா? அதனால தான் வெளியே வராங்க. திருமாவளவன் 2 மைண்டில் இருக்கார், எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்ருக்காரு. அவர் வாழ்க்கை பூரா குழப்பம் தான் அவருக்கு, வாழ்க்கையே குழப்பம் தான் அவருக்கு. இப்போ வெளியிலேருந்து ஆதரவுலாம் கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை முடியல, சரி முதல்ல ஆதரவு கொடுத்துட்றாங்க அப்புறம் பேசிக்கலான்ட்டாங்க. ஆட்சியில் பங்கெடுப்பு இதாக இருக்குன்ற மாதிரி முடிவு சொல்கிறாங்க. அது ஆட்சியில் வந்து பங்கெடுக்கிற உறுதியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, முடிவெடுக்கப்பட்டா சொல்லப்படுது. அதை தான் சொல்கிறாங்க. டிமாண்டு பெருசு, அதில் ஒத்து வரல, நெகோசியேஷன் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து அதில் ஏதாவது பேசி 2 அமைச்சர் ஏதாவது பெரிய ஆசைப்பட்டன்னா வருது, துணை முதலமைச்சர் திருச்சி கிழக்கு கொடுக்கணும், ராஜ்யசபா ஒன்று கொடுக்கணும், திருமாவளவன் ராஜினாமா பண்ணுற எம்பி சீட்டு கொடுக்கணும், இப்படிலாம் இவ்வளோ பெரிய ஆசை வச்சுருந்தா 2 சீட்டை வச்சுக்கிட்டு உங்களதுலேருந்து தான் அவர் எடுத்திருக்காரு ஓட்டு. புரியுதா? இவர் வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறாங்க. இப்போல்லாம் இடதுசாரிகள் போயிட்டாங்க, இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது.
அதனால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை, தாவேகாவை ஆதரித்து தான் ஆகணும். இவர்கள் நகர்ந்தால் அதிமுக உள்ளே பூந்துடும். இன்னொன்று, காங்கிரஸு கூட்டணின்னு போயிடுச்சு. இவர்களும் கூட்டணிக்குள்ளே போனால் தான் இவர்கள் தப்பிப்பாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா ஒன்றும் நடக்காது. அப்போது திருமாவளவனுக்கு அமைச்சர் வாங்கிட்டு உள்ளே போயிடுவார். இடதுசாரிகளுக்கு தீர்மானிக்கிற சக்தி டெல்லி தான், இங்கே கிடையாது. அப்போ அவங்க தாவேகாவை தான் ஆதரிக்க சொல்லுவாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலோ ஏதோ வந்தால் இங்கே தான் பேச்சுவார்த்தை போகும். கண்டிப்பாக. அப்போ திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? முஸ்லீம் லீகே இங்கே வந்துட்டாங்க. சரி, முஸ்லீம் லீக் மட்டும் நாங்கள் அங்கே போகிறோன்னு போனாங்கன்னா முஸ்லீம் லீக்னு பெரிய இயக்கமா? மொத்தமே 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் எம்எல்ஏ, ஒருத்தர் எம்பி. எங்கேயாவது ஃபீல்டில் யாராவது இருக்காங்களா? ஜமாத்துன்னு முஸ்லீம் லீக்னு ஓடிக்கிட்டு இருக்குது கதை. அந்த இஸ்லாமிய மக்களும் ஏமாந்து போய் இவர்களை நம்பி இவருடைய இதை தெரியாமல் அவர்கள் முஸ்லீம் லீக்கை மதிச்சிட்டு இருக்காங்க. பழைய ஜமீன்தாரி முறையில் ஓடின்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌஹீத் ஜமாத்து, மனிதநேய மக்கள் கட்சி கூட களத்தில் இருக்காங்க. எஸ்டிபிஐ களத்தில் இருக்காங்க. இவர்கள் எங்கேயாவது களத்தில் பார்த்துருக்கீங்களா முஸ்லீம் லீக்கை? அவர்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரத்த தானம் பண்ணுறது, கொரோனா டைம்லலாம் அப்படி ஒரு சேவை பிணங்களை அடக்கம். நீங்கள் யார்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? அந்த கூட்டணி டைமில் மட்டும் தென்படு வராங்க காதர் மொய்தீன் என்னைக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேயாவது வெளியே? இல்லை. அவ்வளோதான். கேரளாவில் மட்டும் அப்படியே ஓட்டிங்க. அங்கேயும் எப்படி இருக்கான்னு போனால் தான் தெரியும். அப்போது சரி, அவர்கள் மட்டும் திமுகவோட வந்தால் என்ன மாற்றதா வந்துடுமா? அப்போ திமுகவுடைய இப்போ ஓட் பர்சன்டேஜ் என்ன? 24. இன்னும் இவர் இந்த 6 மாதத்தில் ஏதாவது இழுத்தாருன்னா அது இன்னும் குறையும். உள்ளாட்சியில் தாவேகா அந்த கூட்டணி கட்சிகள் இறங்குச்சுன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதிக இடங்களை கைப்பற்றிடுவாங்க. அதிமுக கூட்டணி சேர்ந்தா உண்டு, இல்லாட்டி அவங்களும். அப்போ 2 பேருக்குமே அடி இருக்குது. இந்த 2 பேரில் யார் பொழைப்பாங்கன்றது இவர்கள் 2 பேர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போவே எதிர்கட்சி தலைவராக நேரு போட்டிருந்தா கூட ஏதாவது போயிருக்கும். அதான் சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டிருக்காங்க. இப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, துணை முதல்வராக அவருடைய செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் இருக்குது. இவர் எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு லீடுக்கு ஒரு இது சொல்கிறேன். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணணும். என்ன, எப்படி தோற்றோம், எப்படி பண்ணோன்ற மறுபரிசீலனை பண்ணணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணோம், ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னமோ இவர் அப்படியே இந்த சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் எல்லாம் சந்தேகப்பட்டு மக்கள் அந்த வானத்தை போல மனம் பாடு அந்த மாதிரி நினச்சினுக்கிறாங்க. தொலைவுரியே தோக்க வச்சுட்டீங்க. என்ன கவர்மெண்ட் மக்களுக்கு எதிராக இருந்தால் யாராக தான் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை உணரணும். இன்னை வரைக்கும் கட்சிக்குள்ளே எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை, அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பார்ட்டு. 2வது புலம்பல். காங்கிரஸ் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணலையா? 63 சீட்டு நின்று காங்கிரஸ் உங்கள் கூட 2019 அப்பா இறந்தவொன்னே நீங்கள் தலைவராக வர்றீங்க. கூட நின்று மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி பேரை சொல்லி 38 சீட்டு ஜெயிக்கிறீங்க கூட்டணி. அதே சூட்டோட சூடாக 21 எலெக்ஷன் வர்றீங்க. என்ன பண்ணீங்க? போக்கிடம் உங்களுக்கு எங்கேயுமே இல்லைன்னொன்னே எல்லாருக்கும் சீட்டை குறைச்சிங்க. அன்றைக்கி இதே ஐபேக்கு, பென்னு, இவர்கள் பேச்சை கேட்டதுன்னு குறைச்சிங்க. கூடகிறவனே அடிச்சிங்கல்ல அன்றைக்கி. இந்த தெருவில் அந்த இதை பண்ணாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ தொடர்ச்சியாக அவங்களுக்கு துரோகம் தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. திருமாவளவன் கட்சியில் ஆதவ அர்ஜுனா இருக்கணுமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. என்ன சொன்னார் அவர்? நீங்கள் எங்களாலன்னா உங்களால் நாங்கன்னா எங்களாலேயும் தான் நீங்கன்னார். வேறு என்ன சொன்னார்? ராஜேஷ்குமார் காங்கிரஸில் பேசாத பேச்சா, இல்லை மாணிக் தாக்கூர் பேசாத பேச்சா, ஜோதிமணி பேசாத பேச்சா? அப்படியா பேசிட்டாரு ஆதவ அர்ஜுனா? பதவி கேட்டார். ஆணவத்தில் அழிஞ்சாங்க. இன்றைக்கி 2-3 மாற்றங்கள் தான் இவர்களை கவுத்திருக்கு. விஜய் மேட்டரில் வாரிசு படம் இதெல்லாம் சிக்கல் பண்ணலன்னா விஜய் இன்னும் கொஞ்சம் லாங் ரன் போயிருப்பார் சினிமாவில். ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒழுங்காக கள்ளக்குறிச்சி ஏதோ கேட்டார் ஒரு தொகுதி. ஆமாம், அதில் நிறுத்தியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். சரி, விசிகா வந்தால் பிறகு கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பொது தொகுதி எம்பியில் நின்று ஜெயிச்சுட்டு அவர் வாட்டில் வேலையை பார்க்க போயிருப்பார். அந்தால போட்டு சீண்டி அவர் இவங்களோட சேர்ந்து இப்போ எல்லாம் போய் மொத்தமாக எதிரில் உட்காந்துக்கிறாங்களா கம்பீரமாக? இன்றைக்கி ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போவும் பாருங்கள், இவர்கள் போகிறதுல முதலமைச்சருங்க விஜய் ஒரு வணக்கம் வைக்கணும். ஒரு பண்பாடு தானே. ஆமாம், நிச்சயமாக. அவர் ஒன்றும் எதிரியா? அவர் பங்காளிங்களா? நீங்கள் உங்களை ஏற்று நின்னார், ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. ஒரு வணக்கம் வைக்கணும். அப்படியே இப்படி முறுக்கின்னு அப்படி கையெழுத்து போட்டு போகிறாங்களாம்.
இவர்கள் தான் பண்பாட்டை பற்றி பேசுவாங்க. தமிழர் பண்பாடு தெரியுமா? ஆனால் விஜய் அவர்கள் ஸ்டாலின் சந்திக்க போகிறாரு. இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்தில் பாருங்கள், அவர் ஸ்டாலினை பார்க்க போகிறாரு, 3:30 மணிக்கு வைகோவை பார்க்க போகிறாரு, எல்லாம் போகிறாரு. இதை நான் முன்னாடியே சொன்னேன். ஜெயித்த உடனே ஒரு ரவுண்டு போயிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்து எடப்பாடி பார்ப்பார், யாரை பார்ப்பாரோ தெரில. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் முருகினுறீங்க. அண்ணா அண்ணான்னு விஜயை கூப்பிட்டு இருந்த ஆள் ஒரு நண்பர் விஜய்னார், ஞாபகம் இருக்கா? உதயநிதி. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கண்டபடி பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்து மக்கள் ஓரம் உட்கார வச்சுருக்காங்க. உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு கலைஞர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வரைக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூனு மலர் பாதையில் வந்துருக்கீங்க. இந்த தேர்தல் தான் உண்மையான பரீட்சை உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது. எப்படி 10 தோல்வி பழனிசாமின்னீங்கள்ல, ஒரு தோல்விக்கு என்ன புலம்பல் பாருங்கள். வலைதளத்தை திறந்தாலே புலம்பல் தான். ஏமா அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலும் காதலி ஏமாற்றிட்டு போனவன் காதலன் மாதிரி புலம்பினுக்கிறாங்க. எல்லா காதலையும் கூட்டணிகள் மாறதான் செய்யும். அதான் அவர்கள் ஒரு இது, நீங்கள் போன தடவை போக வேண்டியது எலெக்ஷன் முன்னாடியே போயிருந்தால் தேர்தல் முடிவே மாறிட்டு இருக்கும். நிச்சயமாக. கிட்டத்தட்ட விஜய் மெஜாரிட்டி வந்திருப்பார், காங்கிரஸ் ஒரு 60 சீட்டு வந்திருக்கும். அதை உடச்சி ராகுலுடைய முடிவுக்கு மாறாக சோனியா காந்தி கார்கேவை சரி பண்ணி தக்க வச்சிங்க. சரி, அப்போ தக்க வச்சிங்களா? கூடுதல் சீட்டு தான் கொடுத்தீங்களா? 28 சீட்டு தான், 3 சீட்டுக்கு அலைய விட்டீங்க. அப்போ காங்கிரஸ் டைம் பார்த்துன்னு இருந்தாங்களா? 2ஆக போயிடுச்சுல காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? எப்பா நீங்கள் தாவேக்காக ஆதரவு கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் முடிவு பண்ணிங்க பாட்டாங்க தமிழ்நாட்டில். அப்போ மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க? அங்கே போகலாங்க. இவங்க கூட இந்த திமுக காங்கிரஸ் பிரிவு செல்வ பெருந்தகை தான் அங்கே போய் ஜாலியாக உட்காந்துக்கிறாரு. உங்கள் கூட உட்காந்துன்னு சீனு போட்டு இருந்த சு வெங்கடேசன் தான் முதல்ல அங்கே கட்டி பிடிச்சின்னு உட்காந்துக்கிறாரு. இதுதான் நிலமை. நிச்சயமாக சார். போக போக தமிழ்நாடு சூழல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி.